பிரெக்னன்சில என்ன முத்ரா செஞ்சா மைண்ட் வந்து ரிலாக்ஸா வச்சிருக்கலாம். சாதாரணமாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பிரெக்னன்சில அது ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஹார்மோன் எல்லாம் இம்பேலன்ஸா இருக்கும். எப்படி அந்த முத்ரா செய்யறதுன்றத சொல்லி கொடுக்குறேன். ஸ்பரிச முத்ரா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான முத்ரா. நீங்க முத்ரா செய்றீங்களான்னு கூட தெரியாது யாரும். உங்களுடைய விரல் நுனிகள்ல நம்மளுடைய ஹார்மோன் பட்ஸ் இருக்கு. ஸோ அதை இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த கட்டை விரலை 4 விரலையும் இப்படி மடக்கி இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரலால இந்த 4 விரல் நுனியும் இப்படி தடவி கொடுக்கணும். இது பேர் ஸ்பரிச முத்ரா. எப்பயுமே கிளாரிட்டி வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட் குழப்பம் இல்லாம இருக்கணும் இல்லையா? அந்த குழப்பத்தை தவிர்க்கிறது தான் இந்த முத்ரா. இந்த ஸ்பரிச முத்ரால ஒரு கை இப்படி வச்சுட்டு பிரெக்னெண்டா இருக்கவங்க என்ன பண்ணணும், ஒரு கையை எடுத்து பேபியை அழகா இப்படி தடவி கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க மைண்டும் நல்லா இருக்கும், பேபிக்கும் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், அந்த பேபி மூமெண்ட் நல்லா இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் இப்படி செய்யணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த ஸ்பரிச முத்ராவும், ரைட் ஹேண்ட்ல உங்க பேபி எப்படி தடவி கொடுக்கும் போது நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.